பாரு வீட்டு பொண்ணை பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைச்சி கதை மாட்டி இழுத்தையில கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கம்மா. பாரோட அம்மாவே உங்களை தான். கமருதீனோட அக்கா வளர்ப்பு பயங்கரமான நல்ல வளர்ப்பு. நல்லா வளர்த்துருக்கீங்க பையனை. நாட்டில் அனுப்பிவிடுங்க, நல்லா யூஸ் ஆவார். சில பெற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வைப்பாங்க. அதாவது பொண்ணை இப்படி வளர்க்கக்கூடாது, பையனை இப்படி வளர்க்கக்கூடாது. அந்த 2 எக்ஸாம்பிளுமே கமருதீன் பாருக்கு நல்லா பொருந்தும். நல்ல தரமான என்ன சொல்லலாம், ஒரு தரமான வளர்ப்பு. ஒரு தடவை கமருதீனை ஒரு பொருட்காட்சியில் பார்த்தேன். அவரு தான் கமருதீன் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. இவர் ஒரு சீரியல் ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அந்த போட்டோ நான் எதுக்காக எடுத்தேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறதுக்கு, நீங்க பாக்குற சீரியல் தானே அப்படிங்கிற மாதிரி. நான் போய் கிட்ட போய் கேட்கறேன், நீங்க சீரியல் ஆக்டர் தானே அப்படி கேட்டோன்னா, ஆமா நான் தான். ஏன்னா அந்த பொருட்காட்சியில கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்திருப்பாங்க. எல்லாராலையும் அவரால் ரெகனைஸ் பண்ணவே முடியல. அவர் மட்டும் தனியா ஓரமா நின்றுட்டு இருந்தார். 1-2 பேர் தான் போய் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு 4 தான் நான் போய் நீங்க சீரியல் ஆக்டர் தான் அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது அவர் கண்ணில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளை ரெகனைஸ் பண்றாங்க. ஏன்னா இதே மீடியால நானும் இருக்கேன். என்ன யாராவது ரெகனைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற எனக்கு என்ன அதே ஆதங்கம், வலி, ஆசை இருந்ததோ அந்த கண்கள்ல நான் பார்த்தேன். ஆனா எனக்கு பிக் பாஸ் அப்படின்னு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல இவ்வளோ அசிங்கப்பட்டு வெளியே போறாரு. இந்த போட்டோ அவரோட எடுத்ததுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப நான் ஏன் அந்த வீடியோ நான் போடுறேன்னா, இதுக்கப்புறம் யாராவது டேலண்டடான பர்சனாலிட்டி மீடியால வரணும், சாதிக்கணும், எல்லாருக்கும் தெரியணும், என்னோட உண்மையான டேலண்ட் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு பேஷனேட்டா இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொமான்ஸ்க்காக, லஸ்டுக்காக, ஏதோ ஒரு சண்டை போட்டு நம்மள ஹீரோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி நீங்க விஷயங்கள்ல இறங்கிட்டீங்கன்னா உங்களோட டேலண்ட்டை எந்த இடத்துலயுமே காட்டிக்க முடியாது. இன்னைக்கு காலையில இருந்து நானும் இந்த சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருவும் கமருதீனும் சேர்ந்து இந்த சாண்ட்ராவை எட்டி உதச்சிட்டாங்க, கண்ணா பின்னான்னு திட்டுறாங்கன்னு ஆளுக்கு கொஞ்சம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது ஹடடா, நம்ம ஊர்ல இன்னும் மனிதநேயம் இருக்கத்தான் செய்கிறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. அங்க வரும்போதே எல்லாருமே பக்காவா அக்ரிமெண்ட் போட்டு தான் அந்த ஷோக்குள்ள வராங்க. அங்க திட்டுறவனுக்கும் காசு, திட்டு வாங்குறவனுக்கும் காசு, எட்டி உதைக்கிறவனுக்கு காசு, எட்டி வாங்குறவனுக்கு காசு. காலையில சண்டை போட்டுப்பாங்க, சாயங்காலம் ஒன்னா சேர்ந்துப்பாங்க. எத்தனையோ சீசன் நம்ம பார்த்துருப்போம். உள்ள கண்ணா அப்படின்னா அடிச்சு புடிச்சு உருண்டுகிட்டு வெளியே வந்து பார்த்தா 2 பேரும் ஒரே ஷோக்கு ஒன்னா கெஸ்டா போய் கூட பார்த்துருக்கோம். அதனால அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்கள சுத்தி கேமரா இருக்கு, சேனல் இருக்கு, அவங்கள செக்யூர் பண்ண எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்படி ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இந்த கொந்தளிக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம பக்கத்து வீடுகள்ல, நம்ம தெருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு உங்க வாய்ஸை கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இதே மாதிரி ஒரு பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இல்ல அக்கம் பக்கத்துல மாத்தி ஒன்னு இல்ல, கார்ல போவோம், ஒரு 2 கார் ஆக்சிடென்ட் ஆகி சண்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் மேல தப்பே கூட இருக்காது. அந்த நேரம் நம்ம எனக்கு அதை பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும். அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. அங்கேயே குரல் கொடுக்க மறுக்கிறோம். அதுதான் என்னுடைய ஆதங்கம். சோ உங்களுடைய இந்த மன குமுறல்களையும் கொந்தளிப்புகளையும் நம்ம சொசைட்டில நடக்கிற எல்லா பிரச்சனையும் கொடுத்தா சூப்பர், ஹாப்பி.